இந்த நம்பர் தெரிஞ்சதுனால தானே ஷோவான் விடாம கால் பண்ணிட்டு இருக்கான். இந்த சிம்மை உடைச்சு போட்டுடலாம், உடைச்சு போட்டுட்டு நம்ம கம்ப்ளீட்டா ரிகவர் ஆயிட்ட பிறகு திரும்பி ஷோவான் கிட்ட பேசலாம்னு நினைச்சு ஹீரான் ஷோவானுக்கு தெரிஞ்ச சிம் நம்பரை உடைச்சு போட்டுட்டு புது போனையும் மாத்திக்கிறாங்க. அப்ப சடனா அங்க ஹாவும் வரான். உங்க அம்மா ஆபீஸ் ஒர்க்ல பிஸியா இருக்காங்களா, அதனால எப்பப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கணும் அப்பப்பெல்லாம் உன்னை வந்து பாத்துக்க சொன்னாங்கன்ட்டு சொல்றான். அதுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல, அவன் நான் ஹாஸ்டல்லே போய் இருந்துக்கிறேன்ட்டு இவனை அமுச்சு விட்டுறாங்க. இங்க கட் பண்ணா ஷோவான் அவனோட வீடை ஒரேடியா வெக்கேட் பண்ணிட்டு வேற எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். அதை பாக்குற அவனோட ஃப்ரெண்டோ என்னடா ஆச்சு திடீர்னு ஏன் பேச ஷோவான், ஹீரான் தான் சின்ன பொண்ணு, நீ மெச்சூர் தானே, பேசினா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வரும்னு தெரியும்ல, அதை விட்டுட்டு இப்படி கிளம்புனா என்ன அர்த்தம்னா, அப்ப ஹீரான் ஒரு நாள் ஷோவானுக்காக டிஷர்ட்ஸ்ல வரைஞ்சு வச்சது எல்லாத்தையும் ஷோவான் பாக்குறான். அதுல ஹீரான் லவ்னு எழுதி இருப்பாங்க. லவ்னா நேசிக்கிறவங்களை கஷ்டப்படுத்தாம எப்பயும் கூட இருந்து பாத்துக்கிறது தான் லவ். அதை விட்டுட்டு கஷ்டப்படுவாங்கன்னு தெரிஞ்சுமே விட்டு போகணும்னு நினைக்கிறதுக்கு பேர் காதல் இல்லன்ட்டு ஷோவான் வீட்டை காலி பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி ஹீரானை நினைச்சு என்ன காரணத்துக்காக நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு தெரியல ஹீரான், ஆனா உன்னோட சந்தோஷம், உன்னோட விருப்பம், உன்னோட முடிவு தான் எல்லாமே. அதனாலதான் நீ என்ன பார்க்கணும்னு வரும்னு நினைச்சா கூட என்ன பார்க்க முடியாத அளவுக்கு நான் இங்க இருந்து கிளம்புறேன்ட்டு நினைச்சு ஹீரானை விட்டு ரொம்ப தூரம் விலகி போற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அதே தான் ஹீரானுக்கும் அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல வருது. ஆனா ஹீரான் எல்லாமே நல்லதுக்கு தான், ஒருவேளை நாம செத்துட்டோம்னா அவன் இன்னும் கஷ்டப்படுவான் இல்லையா, அதுக்கு இந்த கஷ்டமே மேலுன்ட்டு பாசிட்டிவா நான் உன்னை விட்டு அப்படி போயிட மாட்டேன் ஷோவான், கண்டிப்பா வருவேன்ட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க.